வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடியை குறித்த மிக மிக ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்குங்க. தமிழகம் முழுவதும் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பெற்ற 50,000 முதல்ல பார்த்திங்கன்னா 50,000 அந்த கடனை பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் வெளியிட்டார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா விவசாயிகள் தொடர் போராட்டத்தினால மீண்டும் கடனை 75,000 ரூபாயாக மாற்றி விட்டாருங்க. ஆனால் தற்பொழுது இந்த கடனுடைய அறிவிப்பு இந்த ஜூலை 15ஆம் தேதிக்கு முன்னதாக மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது, மாற்றப்பட இருக்குது. என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு விரிவான விளக்கத்தை தரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக பயிர்க்கடன் தள்ளுபடி இருக்கும் அப்படின்றது எல்லோரு மக்களுமே எதிர்பார்க்குற ஒரு விஷயந்தாங்க. ஆனால் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்னமும் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு சரிவர சென்றடையதில்லை. கடந்த ஆட்சியிலேருந்தே இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது ப்ராப்பராகவே இல்லை. நிறைய பேர் நிறைய விதமாக கோரிக்கைகள் எல்லாமே வச்சாங்க, எங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடியை அமல்படுத்துங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ தேர்தல் வாக்குறுதியிலே பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் பயிர்க்கடன் தள்ளுபடியை குறித்த அறிவிப்பு எதுவுமே வெளியிடலைங்க. ஸோ அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் பயிர்க்கடன் தள்ளுபடியை குறித்த அறிவிப்பை வெளியிடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறிகள் எல்லாமே மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடியுடைய முழுமையான தகவல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 75,000 வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா 100% தள்ளுபடி. 75,000க்கு மேலே போனீங்க அப்படின்னா 35,000 மட்டும்தாங்க தள்ளுபடி. கூட்டுறவு வங்கிகளில் 75,000 வைத்திருக்க சிறு பயிர்க்கடன் பெற்றுள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இந்த கடன் தள்ளுபடி முழுமையாக வழங்கப்படும். 75,000க்கு அதிகமான கடன் தொகை கொண்டவர்களுக்கு தள்ளுபடி தொகையாக 35,000 வரை மட்டுமே வழங்கப்படும். 14.43 லட்சம் விவசாயிகள் இதில் பயன்பெறுவர். இந்த அறிவிப்பின் மூலம் தமிழகம் முழுவதும் சுமார் 14,43,000 விவசாயிகள் இதில் பயன்பெறாங்க, கடன் சுமையிலிருந்து விடுபடவும் போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனடியாக உங்களுடைய வங்கி கிளைகளை அணுகணும். தள்ளுபடி பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையா என்பதை அறிய நீங்கள் கடன் பெற்ற கூட்டுறவு வங்கிகளுக்கு நேரடியாக சென்று கேட்கலாம். ஸோ தற்போது பார்த்திங்கன்னா வாக்குறுதி ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க, ஆனால் தற்போதைய நிலை மாறிடுச்சான். தேர்தல் வாக்குறுதிகளில் 5 ஏக்கருக்கு உட்பட்டவர்களுக்கு 100% தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் 5 ஏக்கருக்கு உட்பட்டவங்க 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் தள்ளுபடி வச்சுருக்காங்க. ஆனால் மொத்தமாக 75,000 மட்டும்தான் தள்ளுபடி அப்படின்றது தான் இருக்குது. தற்போதைய அறிவிப்பால் 5 ஏக்கருக்கு பதிலாக 75,000 உச்சவரம்பு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் விவசாய சங்கங்கள் மீண்டும் போராட்டங்களில் ஈடுபட துவங்கிட்டாங்க. ஸோ அடுத்த கட்ட எதிர்பார்ப்பு அப்படி தான், மேல்முறையீடு செய்யும் வசதி. ஓகேங்களா, தகுதி இருந்தும் தள்ளுபடி பட்டியலில் பெயர் இல்லாத விவசாயிகள் அதற்கான தகுந்த ஆதாரங்களை மேல்முறையீடு செய்ய அரசு வழிவகை செய்திருக்கு. ஸோ இது 8 பொதுத்துறை வங்கிகளில் பரிசீலனை பண்ண போகிறாங்க. கூட்டுறவு வங்கிகள் மட்டுமின்றி 8 பொதுத்துறை வங்கிகளில் இந்த தள்ளுபடியை பரிசீலனை செய்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. நண்பர்களே, இது தற்சமயம் வந்திருக்க லேட்டஸ்டான அப்டேட்டு, பயிர்க்கடன் தள்ளுபடியை குறித்த மிக மிக முக்கியமான அப்டேட்டு. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.